செய்திகள். சரிகமபா நிகழ்ச்சியில் அபிஷேகாவின் சாதனைகளை நிரூபிப்பதற்கு அபிஷேகா தொடர்ந்தும் முயற்சி பெற்று வருகின்றார். இந்த வாரம் டிக்கெட் டு பினாலியில் அபிஷேகா தெரிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து பலரும் ஆரவாரம் செய்தார்கள். அவர் ஒவ்வொரு பாடலையும் வித்தியாசமாக பாடி அந்த சரிகமபா நிகழ்ச்சியில் ஒரு சிறந்த வெற்றியாளராக வருவதற்கு அபிஷேகா தொடர்ந்தும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு வாரமும் இனி வருகின்ற வாரங்கள் ஒருவர் வெளியேற்றப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. நடுவர்களின் தீர்ப்புப்படி யார் வெற்றியாளர் என்பதை அறிந்து கொள்ளும் இன்னும் ஒரு சில வாரங்களை தவிர அந்த வாரங்களில் வெற்றியாளர்களை அடையாளம் கண்டு ஏனையவர்கள் வெளியேற்றப்பட இருக்கின்றார்கள். இறுதியாக 5 வெற்றியாளரில் யார் முதல்நிலை வெற்றியாளர் என்பதையே கண்டுகொள்ள வேண்டிய ஒரு விடயமாகும். சரிகமபா நிகழ்ச்சியில் அபிஷேகா ஒரு சிறந்த வெற்றியான இடத்தை பிடித்து கொள்வார் என்று பலரும் கருத்து தெரிவிக்கிறார்கள். சரிகமபா நிகழ்ச்சியை போன்றோர் நிகழ்ச்சியை அறிந்து கொள்வதற்கும் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுவதற்கும் பலரும் முயற்சி செய்தும் சிலவருக்கு கிடைப்பதில்லை. சிறுவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் அபிஷேகாவின் நிகழ்ச்சியை பார்க்கின்றவர்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள். சரிகமபா நிகழ்ச்சிக்கு கிடைக்கப்பட்ட இந்த போட்டியாளர் நியமனம் தனக்கு ஒரு வரப்பிரசாதம் என்று அபிஷேகா கூறியிருக்கின்றார். ஆகவே சரிகமபா நிகழ்ச்சியில் அபிஷேகாவின் எதிர்பார்ப்பும் நடுவர்களின் எதிர்பார்ப்பும் ரசிகர்களின் எதிர்பார்ப்பும் வெற்றி அளிக்குமா என்பதுவே கேள்வியாகும். தொடர்ந்தும் இது போன்ற செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.